அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த பிரஸ் மீட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய எம்டி திரு உமாபதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த படத்துல மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் லீடிங்ல பண்ணிட்டு இருந்தாலும் மறுபடியும் சென்னைக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இந்த விஷயத்தை பேசினது ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினா இருக்கக்கூடிய தமிழ்ல சுந்தரா டிராவல்ஸ் கேம் சொல்லி மானஸ்தன் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்களை அன்போடு பேசுமாறு. ஹீரோ ஃபைனலா வச்சுக்கலாமேன்ட்டு தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, பிகாஸ் இன்றைக்கி தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சு. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை 3 pillars are here, மிஸ்டர் ரமேஷ் சார், அருண் விஷுவல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா, அருண், ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மை டைரக்டர் ராஜசேகர், ஹீஸ் ஆக்சுவலி அவரோட டெபியூட் ஃபில்ம் இது. ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்ம்னு ஜஸ்ட் பேருக்கு தான், பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை ரொம்ப நல்லா ஹியூமராக கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்கே இருந்தாலும் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி எப்படி சுந்தரா டிராவல்ஸ் ஒரு ஹியூமர் நான் என்ட்ரி ஆகி அந்த மூவி நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல. தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம். தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி, ஷாம். ஸோ அவங்க 3 பேரோட காம்போ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோட காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய நம்ம பார்க்குறது த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. நடுவில் நிறைய மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி விஜயஸ்ரீ மேம். நான் லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு எப்படி க்ரெயினில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு, ஒரு கேமராமேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு சிரிப்பாக மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில். பட் விஜயஸ்ரீ மேம் அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். உமன்ஸ் எங்கே இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். அதனால ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம்.
எங்களோட எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் விஷுவல்ஸ். ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஸோ ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் நல்ல விஷயத்தில். ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இந்த மூவி பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தமிழுக்கு இவங்க முதல் முறையாக இருந்தாலும் அவங்க வந்து மற்ற லாங்குவேஜில் பிஸியாக பல படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹிந்திலையும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்குவலில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்து மூலயமா தமிழுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஹீரோயினாக தான் ஸ்ரீஜிதா கோஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சென்னை. எல்லாரும் இப்படி இருக்கீங்க? First of all, really thankful to Tamil industry. Really indebted. I'm not familiar to this language, but I'm just really so thankful because I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because for the full team actually, especially Arun, my co-actor, who was so sweet all over the movie. He supported me a lot with my Tamil script. And where we have the mastermind like ma'am, our DOP, our creative director Ramesh sir, our director, and the full team, the ADs and everyone, it was just an amazing journey. And I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers, to giving me this opportunity, to believing in me that I can do this character, I can do justify with this character. And whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so hopeful that this movie will come really good. I just enjoyed the song also, so thanks to the choreographer ma'am. She made me so beautiful, and the full songs are looking really great. So I'm expecting this movie will be a super hit, and you people will enjoy because there are a lot of funny things, and so many like different kind of scenes will be there, which is really enjoyable to all the audiences, and it's going to be spectacular for sure. And thank you so much, Nandri. Thank you. Thank you so much. And even we like your dance. We saw your reels. Everyone is going trending. Manaslaya song. And thanks a lot. Welcome to Tamil cinema.
யுத்தம்லாம் செஞ்சு எல்லாரையும் வந்து அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்னால நம்மளை ரசிக்க வச்சு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாகை சுடா படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வாகை வந்து சூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். ஸோ ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வெர்சடைல் ஆக்டர். ஸோ சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், லீட் ரோலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், ப்ரெஸ், மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 13ஆம் என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து 27 அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இன்றைக்கி வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான். கொஞ்சம் ஒரு துருன்னு இருக்கும், ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை 3 பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிறது, திரைக்கு பிறகு வந்து 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவரப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்கள பற்றி சொல்லிட்டிங்கன்னா, நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஹீரோயினுக்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன்தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனாரா அப்படின்னுலாம் நான் கேட்கலான்னு நினச்சேன். நான் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போனால் அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் casting டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபில்மே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த படம் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டரை நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகை சுடவால வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டரை வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்ட், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி, என்டர்டெய்னிங், த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட
நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ரொம்ப நேரம்லாம் இழுக்கல. ஏற்கனவே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட்னா அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி மறுபடியும் பேசி நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க எப்படி என்னென்னு. த்ரிகுன் அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லோரும் மெட்ராஸ்க்கு சினிமாக்கார ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ, நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன். அப்புறம் அப்படியே அலர்பேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன். நிறையா நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணில் பட்டேன். இனிதினிதுன்னு ஒரு படம். நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டி ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில் அவர் இசையமைச்ச முதல் படம் என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திடீர்னு ஒரு வருஷமாக வந்து நிறைய தமிழ் படங்கள். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நான் எப்பவுமே கோயம்புத்தூரில் இருந்ததே கிடையாது. ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம். எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே தானே இருப்பேன். எங்கள் அப்பா ஆந்திராவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா 1 by 1 வந்துச்சு. அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வருவோம். முதல் தடவையாக ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு கால நிர்பந்தம். ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா சிம்பிளாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான். ஸ்கூல் படித்து சாயங்காலம் வந்தேன்னா என் கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான். அவன் கேட்டான், எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க, உன் படம் பார்த்தது டே நான் தெலுங்கு 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா. தமிழில் என்ன நடிச்சேன்னு சொல்லு, அப்புறம் நான் தங்கமகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன். ஓ அனுஷ் கூட நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றது தான் ஒரு அடையாளமாக இருந்தது. அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும், நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. டெவில் வந்துச்சு. அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போது இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். 3ஆம் கண்ணன்னு சொல்லிட்டு நான் கலையரசன் விதார்தனை கூட மறுபடியும் அப்படியே 2வது படம். அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபஸ்ட்டு கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது. ஹைதராபாத்தில் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணணும் ஒரு பெரிய வேலை. மேனேஜர்கிட்ட பேசி, அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி, அவன் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பேசி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே இல்லை, ஓப்பன் டோர் பாலிசி. நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம், நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யார் அவன் படம் எடுக்க போகிறானே இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நிற்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும், ஏன்னா ஒரு வல்லரசு ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட் டே போய் பார்த்தேன் சார். நான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவருடைய அசிஸ்டண்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப தயங்கி சொன்னார், சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் நான் 24 Kisses ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு. சொல்லுங்கள், எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. அவர் நரேட் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன், சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது. ஒன்று அழ வைக்கிறோம், இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அழ வைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடில், ஏன்னா பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் சிரித்து
மற்றவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம். இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஹைதராபாத்தில் வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோத்தகிரி, கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ணோம். நிறைய ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லி ஆகணும், ஈசிஆரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம். இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆவோமா அப்படின்னு. மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவோ ஒரு 3 ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும், அண்ட் எங்கள் கேமராமேன், கேமரா மேனுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம். இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட், கோல்டு மெடல் தானே மேம் நீங்கள் தானே? ஸோ ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக. இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான் வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாயிரும் படம். அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் வந்து 3 ஹீரோயின் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் அந்த யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா தெரிஞ்சோம். இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா. தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகப்பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் டைரக்டர், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுன்னா, அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி. ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார்? இல்லை சார், நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு. ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோ டைரக்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட கோ டைரக்டர் வந்து கரெக்டாக. அவர் பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நிலையாக இருந்த ஒரு கோ டைரக்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல, சார் இப்போ நீங்கள் டைரக்டர் உட்காருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார் நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் 2-3 படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். ஹீஸ் பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும். அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பாக வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹவவர், ஆனால் பேசப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் என் மைண்டை வந்து வெளியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சுட்டு வரணும். ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேண்டாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காமல் அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய டயட்டே அப்படி தானே, டெய்லி கூலும் குடிக்க மாட்டோம், டெய்லி பிரியாணியும் சாப்பிட மாட்டோம், மாற்றி நிறைய நடக்கும். ஸோ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு டோபமைன் ஹிட்டாக இருக்கும் அந்த படம். படம் இன்னொரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரே ஒரு நாள் ஷூட் இருக்குது. கூடிய சீக்கிரம் படம் திரையில் வரும். இது யூஸ்வலி காமெடி படங்களும் பேய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கூட்டத்தோட தேட்டரில் பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, என் பேர் திரிகுன், த்ரீகு இன் 3 சொல்லினா கொஞ்சம் கரெக்டாக போடுங்கண்ணே. ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் போடும்போது இதுதான் பேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம்.